கம்பெனி தான் வெல்த்தை கிரியேட் பண்ணும், மார்க்கெட் வெல்த்தை கிரியேட் பண்ணாது. அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் 100% ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கு, எல்லாருமே ஒரு பேனிக்ல இருப்பீங்க. இந்த பேனிக்மே வீழ்ச்சி அடைஞ்சிடும், கீழே போயிடும் அப்படின்ற ஒரு பயங்கர நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது, ஹலோ ஹவர் யூ, நான் உங்களுடைய பழனி. 1998 2 யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய கனவோட யாகுவோட மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனியை $1 பில்லியன் செல் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. பட் யாகு அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வேறு யாரும் இல்லைங்க, அவங்க தான் கூகுள். நாளடைவில் கூகுளோட வளர்ச்சியை பார்த்து $1 பில்லியன் வேணான்னு சொன்ன யாகு இன்னைக்கு $3 பில்லியன் வாங்கிக்கிறேன்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் இந்த டைம் கூகுள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது யாகுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. 2006 ஃபேஸ்புக்கை வாங்குறதுக்காக ஒரு பெரிய டீல் பண்ணாங்க. பட் அதுவுமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் 2008 மைக்ரோசாஃப்ட் கம்பெனி யாகு வாங்குறதுக்காக 46 பில்லியன் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் யாகு அதையுமே மறுக்கிறாங்க. அதே யாகு 2017 வெர்சான்ற ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு வெறும் $5 பில்லியன் இந்த கம்பெனியை செல் பண்ண வரலாறு இருக்கு. யாகு வீழ்ச்சி அடையுன்றதை 2011 நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. வீழ்ச்சி அடையும் சொன்ன யாகுவை அதே 2011 ஒரு இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 5% ஸ்டேக்கை ஒரு ஷேரை $13 பை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அடுத்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 110% ப்ராஃபிட்டில் $29 செல் பண்ணியிருக்காரு. வீழ்ச்சி அடையும் சொன்ன யாகுவை இவர் எதுக்காக வாங்கணும்? இவர் எப்படி 110% ப்ராஃபிட் அதில் பண்ணார் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? எல்லாருமே வீழ்ச்சி அடைஞ்சிடும், கீழே போயிடும் அப்படின்ற ஒரு பயங்கர நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது இவர் அந்த யாகு பண்ண ஒரு 2 நல்ல விஷயத்த கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணார். அந்த யாகு பண்ண 2 நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2005 அலிபாபா சைனாவில் இருக்க ஒரு காமர்ஸ் கம்பெனி, அதில் கிட்டத்தட்ட இவங்க 40% ஸ்டேக்கை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஜப்பானில் இருக்க சாஃப்ட் பேங்க், அதில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இவங்க போட்டிருந்தாங்க. இது 2ம் அந்த யாகுக்கு ஒரு பெரிய அசட். எல்லாருமே யாகுவோட வீழ்ச்சியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இன்வெஸ்டர் யாகு கிட்ட மறைஞ்சிருந்த அந்த அலிபாபாவோட 40% ஸ்டேக், அதோட வளர்ச்சியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இன்ஸ்டன்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட், கம்பெனி தான் வெல்த்தை கிரியேட் பண்ணும், மார்க்கெட் வெல்த்தை கிரியேட் பண்ண. 2வது, ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கான ரிசர்ச்சை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். 3வது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட். வீழ்ச்சி அடையும் சொன்ன அந்த யாகுவில் கரெக்டான டைமில் என்ட்ரி கொடுத்து கரெக்டாக எக்ஸிட் ஆனதுனால தான் அவரால் 100% ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. இப்போ ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது, எல்லாருமே ஒரு பேனிக்கில் இருப்பீங்க. இந்த பேனிக்கான காரணம் ட்ரம்ப், அவரோட டேரிஃப் அண்ட் பாலிசி டிசிஷன்ஸ். இப்போட டேரிஃப் பாலிசியில் அஃபெக்ட் ஆகாமல் 80% டொமஸ்டிக் ரெவன்யூ வச்சுருக்க நிறைய கம்பெனி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணுன்னா டேரிஃப்னு டைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் வித் பழனி.